திமுக திமுக பாஜக தலைவர் அண்ணாமலை இடையே வந்து ஒரு ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் திமுக அண்ணாமலை இடையே ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவிட்டு அதை எப்படி பாக்குறீங்க? நீ அவரை கேட்டதான் தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? திரு அண்ணாமலைக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? நீ அவர்கள் கேட்டா அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். நிதியமைச்சர் பேசுறத ஒரு ஆடியோவை வெளியிட்டாரு அண்ணாமலை. முன்னாள் நிதியமைச்சர் வந்து பேசுறதா ஊழல் குறித்து ஒரு ஆடியோ வெளியிட்டாரு. அதன் பிறகு வந்து அவர் எந்த இடத்துலையும் புகார் கொடுக்கல, அதுக்கு அடுத்தபடி எதையுமே செய்யல. அப்ப இது வந்து அவருடைய யார் ஊழல் செஞ்சான்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. முன்னாள் திமுக நிதியமைச்சர் வந்து அவருடைய திமுக ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் 30,000 கோடி ஊழல் செஞ்சாங்க. ஆடியோ வெளியிட்டிருந்தாரு. விளக்கமா கேளுங்க, அப்பதான் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அது சம்பந்தமா எந்த புகாரும் எங்கேயும் அளிக்கல. இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசிய உறவை காட்டுதா அப்படின்னு இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஒரு அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க, அதோட முடிஞ்சு போய் அதுக்கு முன்னாடி எங்களை தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவர்கள் கேள்வி கேட்கவே மறுக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 30,000 கோடி அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கார் என்ற செய்தி ஆடியோ மூலமாக அன்றைய நிதியமைச்சர் இன்றைக்கு அமைச்சர் இருக்கின்ற திரு பழனிவேல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதை பற்றி அவரும் பேசியிருக்கார், நாங்களும் பேசியிருக்கோம், தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த உண்மையெல்லாம் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு வெளியிலே கொண்டு வரப்படும். ஆக இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தவர்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உத்தம புத்தர்கள் போல் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதுதான் விந்தையாக இருக்கின்றது. என்னங்க கல்வி செல்வத்தை இன்றைய தினம் கொச்சைப்படுத்தி பேசியவர் திரு RS பாரதி அவர்கள். காலத்தால் அளிக்க முடியாத செல்வம் கல்வி செல்வம். எல்லா செல்வத்தையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் இழந்து விடுவோம். ஆனால் நம் உடலில் உயிர் ஒட்டி இருக்கின்ற வரை அளிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை கொச்சைப்படுத்தி பேசியவர் திரு RS பாரதி கண்டிக்கத்தக்கது. அவர் அண்மை காலமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார். வயது முதிர்வின் காரணமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பட்டம் படித்தவர்களை கேவலப்படுத்துவதாக நாங்கள் எண்ணுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம். அதனால் பல கல்லூரிகள் தமிழகத்திலே தோற்றுவிக்கப்பட்டு அதிகம் பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதற்கு துணை நின்றது அதிமுக கட்சி. ஆகவே இதற்கெல்லாம் எதிர்காலத்திலே இன்றைக்கு பட்டம் படித்தவர்கள் தகுந்த பதிலடியை கொடுப்பார்கள்.